பாண்டியன் ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ. அப்பா நான் மயிலுக்கு வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டேன்ப்பா. அவங்க வீட்டுக்கு போயிடும். அவங்க சைன் போட்டு அனுப்பிச்சிருவாங்கன்னுவாங்க. பாண்டியன் ஷாக் ஆகுறாங்க. அதே மாதிரி மயிலோட வீட்டுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் வருது. போஸ்ட்மேன் இருந்துட்டு மயில் யாருங்கன்றாங்க. நான் தானுனே உங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. என்னம்மா மயில்? அப்பா இது டிவோர்ஸ் நோட்டீஸ்ப்பா அப்படின்றாங்க. மாமா எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காருன்னு எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கிங்க. என்னடி அது மனுஷனுக்கு கொஞ்சம் கூட இதுன்றது இல்லையே, டிவோர்ஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்காரு அப்படின்ட்டு அவங்களுடைய அம்மா சொல்கிறாங்க. அம்மா அவ்வளோதான், என்னுடைய லைஃபே போச்சு இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லை. மயிலு நீ ஏன் இப்படி பயந்துட்டு இருக்க? இங்கே பாரு, நீ பயப்படாத சரி, அம்மா நான் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையை நான் அப்படி விட்டுற மாட்டேன்னுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேராக போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வரதட்சணை கேட்டு என் பொண்ணை கொடுமைப்படுத்துறாங்க, இந்த மாதிரி டிவோர்ஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க, வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்ட்டு அந்த இடத்துல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் பார்த்துக்குறோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. குடும்பத்தில் இருக்க ஒருத்தரையும் சும்மா விடாதீங்கன்ட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாண்டியனுடைய கடைக்கு போகிறாங்க. கதிர், சரவணன், செந்தில் எல்லாரும் இருப்பாங்க. உங்க மேலே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணணும்னுவாங்க. அந்த பொண்ணை நீங்கள் வரதட்சணை கொடுமைப்படுத்துகிற மாதிரி கேள்விப்பட்டோன்னு சொல்லிட்டு பாண்டியன், சரவணன், செந்தில் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. கோமுதோடி வீட்டுக்கு வராங்க. அங்கே இருக்கிற லேடிஸ் மொத்த பேருமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பொண்ணை நீங்கள் கொடுமைப்படுத்திருக்கீங்க, டேஷனுக்கு நடுங்க, இதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்ட்டு. அப்போ தான் இதை பார்த்துட்டு எவ்வளோ தடுக்கிறாங்க. ஆனால் கேட்காம எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.